போன பீரியட்ல மினிஸ்டரா இருக்கும்போது நீங்க தான் எங்க கம்பெனி வந்து ஓபன் பண்ணி வச்சீங்க சார். உங்க கை தொட்ட நேரம் அதுல இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு லாபம் தான் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எல்லாரும் நல்லா இருக்கணும், அதானே நமக்கு வேணும். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை சார். நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் சார். அதனால தான் சாரை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. வாமா, வாங்க. உட்காரு. சார் நாங்க வேணா வெளியே வெயிட் பண்ணட்டுமா? பரவாயில்ல, உட்காருங்க. என்னமோ ஏதோ பிரச்சனைன்னு சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. அதான் சார், நம்ம மெட்டல் கம்பெனிக்கு வருஷம் வருஷம் ஒரு குக்கர் கான்ட்ராக்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs குக்கர் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இது வரைக்கும் பெரிய ஆளுங்க யாருமே நமக்கு காம்படிட்டிவா வந்ததே இல்லை சார். அப்படியே மீறி வந்தாலும் அந்த கான்ட்ராக்டை நம்ம தான் எடுப்போம் சார். ஆளானப்பட்ட சுந்தரவல்லியே 2 வருஷம் தொடர்ந்து இந்த கான்ட்ராக்ட் எடுக்க ட்ரை பண்ணாங்க சார். தோத்து போயிட்டாங்க சார். ஆனா இந்த வருஷம் அதுல ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு சார். புதுசா ஒருத்தன் முளைச்சு வந்திருக்கான் சார். இந்த குக்கர் கான்ட்ராக்டை எடுத்தே தீருவேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் சார். அவன் பண்ற ஒவ்வொரு வேலையும் பார்த்தா கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு சார். யாருங்க அது? உங்களையே பயப்பட வச்ச அவ்வளவு பெரிய வீரன் அது யாரு? சார் அது சுந்தரவல்லியோட சன் சார், பேரு சூர்யா. சூர்யாவா? சூர்யாவா? சுந்தரவல்லியோட பையனா? ஆ ஆமா சார். நடுவில் கொஞ்சம் வருஷமா சூர்யா பிசினஸ்ல ஆர்வம் கட்டாம ஒதுங்கி இருந்தாரு. இந்த வருஷம் என்னன்னே தெரியல, திடீர்னு அதிரடியா இறங்கி எல்லா வேலையும் செய்யறாரு. அதான் உங்களை தேடி வந்திருக்கோம்.